நிக்க தர இந்தாங்க மேனு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆர்டர் தரேன். சரிம்மா. வேணா எப்பவே ஆர்டர் எடுத்துக்கா. பிஸ்தா இருக்கா? இருக்கு சார். சரி, ஒரு பெரிய பிஸ்தாவை கொண்டா. சரி சார். மாஸ்டர் தான் அப்பவே அனுப்பிச்சிட்டாருல, ஏன் இவ்வளவு லேட்டு? சரி, எனக்கு உன்னை விட முக்கியமான இன்னொரு காதலி இருக்கான்னு தெரியும்ல. நீங்க நடத்துற பத்திரிக்கை தானே, இன்னும் எதுல பங்கெடுத்துக்க போறாளோ? நீதான் இப்ப அவளை பத்தியே பேசி பங்கு போட்டு கொடுக்கற நேரத்தை. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அடுத்து எங்க போ? இதுதான் முக்கியமான விஷயமா? அவங்கதான். சரி, ஐ won't disturb you. All the best. நான் வரேன். பண்ணணும். இந்த 3 விரல்ல எதையாவது ஒண்ணு தொடு. இவனோட பெரிய தொல்லையா போச்சு. தினம் 7 மணிக்கு எழுந்திருக்கிறதே கிடையாது. உனக்கு நான் என் கையால குடுக்க முடிஞ்சது காலையில காஃபியும் நைட்ல டின்னரும் தான். எங்க பாக்க முடியுது? ஏன் நேத்து மத்தியானம் கலெக்டர் ஆபீஸ்ல சந்திச்சுக்கிட்டோமே. சந்திச்சோம். என்னமோ பெரிய இன்டர்நேஷனல் ரிப்போர்ட்டர் மாதிரி இல்லாத கேள்வி எல்லாம் கேட்ட. நீங்களும் தான் கலெக்டருங்கிற கித்தாப்ப விடாம பதில் சொன்னீங்க. நீ ரிப்போர்ட்டருங்கிற பந்தாவோட வரும்போது நான் கலெக்டருங்கிற கௌரவத்தை பார்க்க கூடாதா? ஆக மொத்தம் அம்மாவும் மகனும் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் வீட்டுல சந்திச்சுக்கிறோம் நினைக்கிறேன். மத்தபடி தொழில் ரீதியா சந்திச்சுக்கிறோம்ல. உன்னோட பேசிட்டு இருந்தா எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடும். உனக்கும் நேரம் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரம் எழுந்திருச்சு ரெடி ஆகு. டவல் எங்க சோப் எங்கன்னு தேடிட்டு இருக்காதே, கத்தாதே. எல்லாம் பாத்ரூம் குள்ள வச்சிருக்கேன். மறுபடியும் படுத்து தூங்காத. ஓகே? எனக்கு தெரியுமே. Come on, good boy. Up quick. இன்னைக்கு வர வேண்டிய பார்ட்டி நாளை காலையில 9:30 மணிக்கு தான் வர்றாங்க. சீஃப் கிட்ட சொல்லு. என்ன? ஓகே. நீங்க 2 பேரும் ஃப்ரண்ட்க்கு போங்க. You get going back. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. Follow me. தெரியும். என்ன ஆசிரியர் சார், சாப்பாட்டுக்கு வரதா ஐடியா இல்லையா? நீங்களா உங்க நியூஸ் தான் எழுதிட்டு இருக்கேன். ஹோட்டல்ல ஹதம் பண்ணிட்டீங்களாமே. அம்மா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க ஆம்பளையா பிறந்திருந்தீங்க. உனக்கு அம்மாவா இருந்திருக்க மாட்டேன், அப்பாவா இருந்திருப்பேன். இருக்கா அங்க இருந்து உளராம சீக்கிரம் சாப்பிட வந்து சேரு. ஓகே, இன்னும் எக்ஸாக்ட்லி 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஏடே, நீ பாட்டுல கண்ணா பின்னா நோட்டிட்டு வராத, நிதானமா வந்து சேரு. லட்சுமி, லட்சுமி. என்னம்மா? ஆனந்த் புறப்பட்டாச்சா? சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ணு. சரிம்மா. என்னம்மா டைனிங் டேபிள்ல சத்தியாகிரகம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் பசி உனக்கு எப்படி தெரியும்? அவ்வளவு பசியா? சரி சரி, உட்கார் சாப்பிடலாம். இருடா, நான் பரிமாறேன்.
உங்க ஒர்க்க நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் இது, போய் பயம்னு சொல்றியே? ஆமா, அயோக்கியங்களோட போராடுறதுல என்னமா இன்ட்ரெஸ்ட்? எங்களுக்கு வர ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எத்தனை விதமான கேரக்டர், ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆக்சிடென்ட்ஸ், இன்சிடென்ட், அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பாக்கிறதுக்கு இவ்வளவு அழகா இருக்கிற இந்த பொண்ணை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன். என்னப்பா பார்த்து சாப்பிடு. என்னப்பா என்ன வேணும்? இல்ல அது உருளைக்கிழங்கு பொரியலா? ரசமா? இல்ல அந்த பொண்ணு. ஓஹோ, இந்த பொண்ணை பத்தியா? இதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சு. நாம நினைச்சு இதெல்லாம் மாத்த முடியாது, எல்லாம் தலையெழுத்து. அம்மா, உங்களுக்கு வர இன்ஃபர்மேஷன்ல 90% உண்மையா தான் இருக்கும். அதுவும் இந்த பொண்ணு விஷயத்துல இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஸ்ட்ராங். நாளைக்கே ஆக்ஷன் எடுக்கலான்னு இருக்கேன். எதையும் டிலே பண்ணக்கூடாது இல்லையா? நீ ஏன்பா எப்படி இருக்க? இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கேனே, என்னன்னு கேட்டியா? அவன் ஒருத்தரை லவ் பண்றாளாம். அவ லவ் பண்றானா, நீ ஏன்டா மிரள்ற? அவன் பேர் ஆனந்தன். திருட்டு பையா, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல அது கொஞ்சம் வளரட்டுமே, அதுக்கப்புறம் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். சிலி பாய், நினைச்சா போதாதுடா, சொல்லணும். ஒரு விதத்துல உன்னுடைய செலக்ஷன் நல்லாதான் இருக்கு. மை டியர் பாய், மிஸ்டர் ராம்நாதன், 3rd மெயின் ரோட், அண்ணா நகர். இதுதானே உன்னுடைய வருங்கால மாமனாருடைய அட்ரஸ்? எனக்கே அவ அட்ரஸ் சமீபத்துல தான் தெரியும். அதுக்குள்ள நீ எப்படிமா கண்டுபிடிச்ச? நோ ப்ராப்ளம், எனக்கு எல்லாம் தெரியும். நாளைக்கு நான் பெண் கேட்க போறேன். உனக்கு வரப்போற மாமனார் என் டிபார்ட்மெண்ட்ல நிச்சயம் இல்லைன்னு சொல்ல மாட்டார். எனக்கு சீக்கிரம் பேரம் பேத்திகளை பாக்கணும்னு ஆசையா இருக்குடா. எனக்கு கூட ஆசையா இருக்கு. இப்ப போனா அவங்க வீட்டுல இருப்பாங்க, உடனே போய் பேசி. டேக் இட் ஈஸி பாய், முதல்ல உட்கார்ந்து சாப்பிடு, அப்புறமா போலாம். ஓகே? அம்மா